அனைவருக்கும் வணக்கம். நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருந்தேன், நாஞ்சில் சம்பத் ஐயாவை பற்றி. அதற்கு டிவிகே உறவுகள் தவறாக பதிவுகள் போட்டார்கள். நாஞ்சில் சம்பத்தை பற்றி போட்டதற்கு இவ்வளோ கோவப்படுற நீங்கள், உங்கள் கொள்கை தலைவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்தவர். இன்று வரைக்கும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் வருகிறார் என்றால் அவர் சொல்லும் ஒரே வார்த்தை, காமராஜர் போல் நான் ஆட்சி தருவேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு யாராக்கும் போட்டி? டிஎம்கே டிவிகே 2 பேருக்கு தான் போட்டிமீங்களே. உங்கள் கொள்கை தலைவரை டிஎம்கே கட்சிக்கார திமுக திருச்சி சிவா எம்பி அவர் பேசுகிறாரு. இப்போ முக்தர் பேசுகிறாரு. இதற்கு நீங்கள் எங்கே போனீங்க? ஒரு கண்டன குரல் கூட ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்குற ஒரு பதில் ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு சொன்னதுனால நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? பெரியாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? உங்கள் கொள்கை தலைவரை பற்றி நாம் தமிழ் பேசினப்ப பெரியார் திராவிடன், அதனால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. காமராஜர் தமிழன், அதனால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க. உண்மை அதான். கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் தெரியாத நீங்கள் என்னை பற்றி எதிர்த்து பேசுகிறீங்க. பெருந்தலைவர் காமராஜர் பேரை கூட உச்சரிக்க தகுதி இல்லாத நாய்க நீங்கள்லாம். அவரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு அவரை பற்றி ஒருத்தன் இழிவாக பேசுகிறான், ஒரு பதிவு கூட போட துப்பு இல்லை. உங்கள் தலைவருக்கு, உங்கள் கட்சி பொருளாளர், செயலாளர், கீழ்மட்ட தொண்டன் முதற்கொண்டு ஒருத்தன் கூட பதிவு போடல. அப்போ உங்களுக்கும் திமுகவும் மறைமுக கூட்டணி இருக்குது. அதனால தான் நீங்கள் எதிர்த்து பேச மாட்டேங்கிங்க. மேடையில் டிஎம்கே டிவிகேக்கும் போட்டின்னு சொல்கிறது பெருசு இல்லை, அவனை எதிர்த்து குரல் கொடுக்குறவன் தான் பெருசு. அதை எங்கள் கட்சி தலைமை சரியாக செய்து, உங்கள் கட்சி தலைமை பயப்படுது.